இந்த திரௌபதி அம்மன் புண்ணியத்துல நல்லாவே இருக்கு. தம்பி, அந்த திரௌபதி அம்மன் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி சிறந்தாய்ந்த வணக்கம். என்னுடைய விளக்கம் தெரியுமா? ஒண்ணும் தெரியலீங்களா? தெரியலையா? என்னடா ஆளை பார்த்து கூட தெரியல எவ்வளோ புண்ணு போட்டுக்கிறீங்க? நல்லா கழுத்துல இருக்குதா? நெஞ்சுங்களா? ஒண்ணு விளக்கம் தெரியல. சகாதேவன் 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 சகாதேவன். சகாதேவன் நன்றே விளக்கம் முடித்து விட்டது. நான் யாருக்கு மகள் தெரியாதா? என் தந்தையாவை நீங்க வரக்கூடிய பாட்டு மன்னனுக்கும் மாத்திரா தேவிக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகளோ ராஜாக்கள். யாரா தெரியுமா? பாட்டு மன்னனுக்கும் தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் தர்மன் 1 பீமன் 2 தர்மன் 3 அர்ஜுனன் 3 அப்படி பிறந்து அதே பாட்டு மன்னனுக்கும் மாத்திரா தேவிக்கும் பிள்ளைகள் நாகுலன் சகாதேவன். இந்த 5 ராஜாக்கள் நான் தான் சின்ன பையன். சின்ன பையன். ஆமா, சின்னவன் நான் தான் தம்பி. அதோட கிடையாது. எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஜோசியம் சொல்லக்கூடிய ஜாதகத்தை நான் பார்த்து சொல்லுவேன். கிளி கூட்டு கிளி கூண்டு மட்டும் காணும் இல்ல. அந்த சில்வர் டப்பாவுல அந்த டப்பா இப்பதான் சின்னதை யாரும் எடுத்து போய்க்கிறேன். ஆமா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல கிளி கூண்ட வச்சுக்கினு குடிக்க அடிச்சுக்கினு ஜோசி சொல்ற ஆளு நான் கிடையாது. பரிகாலம், செல்காலம், நிகழ்காலம், 3 காலத்தையும் உணர்ந்து அறிந்து சொல்லுவேன். அது எப்படி? இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டு வருகிறது, அது ஞானத்தால் அறிந்து உரைப்பேன். இந்த நேரத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டா. என்ன செஞ்சாங்க உனக்கு? இந்த நேரத்துல ஏன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல உன்னுடைய மனைவி உன் மகனை வச்சிருக்கிறாங்க. என் பையனை வச்சுக்கிறான். என் பொண்டாட்டியா பையனை வச்சிருக்கலாம் வச்சுக்கிறாங்களே. நான் இங்க வந்துட்டு நான் அங்க வச்சுக்கிறேன். என்ன வந்து நான் பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது? என் பையனுக்கு இப்ப 3 வயசு முடிஞ்சு போச்சு. 3 வயசா ஆகுது? ஆமா, 3 வயசு ஆகுற பிள்ளைய பால் கொடுத்து பக்கத்துல படுக்க வைக்காத கொண்டு போய் ஊரா விட்டு விட்டுருவாங்க. என் பொண்டாட்டி என் பையன் 3 வயசு பிள்ளை தாய் தானே வச்சிருப்பாங்க. தாய் தான் வச்சிருப்பாங்க. என் பொண்டாட்டி தான் வச்சிருக்கணும். நான் கூட பயந்து போய் என் பொண்டாட்டி என் பையன் வச்சுக்கிட்டேன். நான் ஏன் மெட்ராஸுக்கு வந்தேன். நான் 50,000 கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி வச்சுக்கிறேன். நான் இப்படி வச்சாலும் பெஞ்சு அவளுக்கு தான் 25,000 போகும். பல சிந்தனைக்கு போயிட்டேன். அப்ப ஏன் கிட்ட கிட்ட பண்ணுவீங்களா? நான் எப்பேர் பட்டாலும் இப்ப தெரிஞ்சதா? நான் எப்பேர் பட்டுவாயிரம் தெரியாது. என் குடும்ப சமாச்சாரமே சொல்லிட்டீங்க. அனைத்து அறிந்து உரைப்பேன். நானு உண்மையை சொல்றீங்க பாருங்க. என் முன்னாடி என் பையன் தான் வச்சிருக்கணும். இப்பதான் சந்தோஷமா பையனா வச்சிருக்கணும். ஆமா, 10 தாய் தான் வச்சிருக்கேன். ஆமாண்டா, 5 வயசு குழந்தை 10 தாய் தான் வச்சிருப்பேன். 3 வயசு ஆனா பெத்த தாய் தான் வச்சிருப்பான். அப்புறம் யார் வச்சிருப்பாங்க? தப்பா, நான் கூட தப்பா தான் நினைச்சுட்டேன். தப்பா நினைக்காத. தப்பா நினைக்காத தம்பி. அது வேற ஆளு நானு. பரிகால செல்கால நிகழ்கால கால காலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய ஆள் நானு. ஆமா, அப்படி இருந்தாலும் எங்களுக்கு நேர் பங்காளிங்க இருக்காங்க. அவங்க யாராச்சுமா?
திருநாட்டு மன்னனுக்கும் திருநாட்டு மன்னனுக்கும் ஆண்டார் அம்மைக்கும் ஆண்டார் அம்மைக்கும் அவங்க பிறந்த பிள்ளைகளோ சுத்தமா 100 பேரு 100 பேரு அதுல எங்க அண்ணன் இருக்கிறான் எனக்கு அவனும் அண்ணன் தான். ஓஹோ ஆமா யார் அது? யாரு? துரியோதன மன்னன் என்னன்னா சூது மார்க்க செய்தான் தெரியுமா எப்படி தம்பி? என் அண்ணன் துரியன் செய்த சூதா என்னென்ன கொடுமை செய்தான் தெரியுமா? அப்பேற்பட்டு சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தான். படுபாவி அவன் எதுக்கு இருக்கணும்? இருக்கவே கூடாதுங்க பூமியில. என்ன பண்ணணும் அவன்லாம் மண்ணெண்ணெய் ஊத்தி அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனுங்க. அது மாதிரி நிலைமையில தான் இருக்கணும் நாங்க. தம்பி அப்பேற்பட்ட சூது பார்க்கலாம் செஞ்சாரு. பத்தினி பாஞ்சாலியின் மனைவியை கொண்டு வந்து 60ஆம் படி மேல் ஏற்றி மானப்பங்க செய்தான சண்டாளப்பாவி உடலாமா சூது பகடை யாரு இந்த பாண்டவர் நாட்டை எல்லாம் மறித்து கொண்டாரு. விடலாமா? பங்காளி துரோகம். ஆமாங்க கூட்டாளி துரோகம் அதெல்லாம் நம்மள விடவே கூடாது. பங்காளி துரோகம், குரு துரோகம், கூட்டாளி துரோகம் இதெல்லாம் நம்மள விடவே கூடாது. பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்புறம் என்ன துரோகம் இருக்குது? அப்ப கூச்சா துரோகம். கூச்சா துரோகம் பண்ண கூடாது. கொண்டாடி ஒரு கார்டு கொடுத்தாங்க பூஜா கிட்ட 2 கார்டு கொடுக்கணும். பூஜா ஓட்டு துரோகம் பண்ணவே கூடாது. வேற 500 ரூபாய் பூஜா வாங்கணும். பூஜா பார்த்துட்டு வரும்போது ஒரு 500 ரூபாய் பூஜா கிட்டே வாங்கணும். வாங்கிட்டு ஒரு 250 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு 150 ரூபாய் ஒரு பீர் சாப்பிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நம்ம கொடுக்கணும். நல்ல புண்ணியம் நடக்குது. துரோகம் செய்யவே மாட்டேன். அப்பேற்பட்ட துரோகம் செய்தானே பாவி யார நாடு அவன் கிடையாது. துரியோதன மன்னன் கிடையாது. எங்களுக்கு எதிரியே அவன் இருக்கிறான் பாரு. அந்த கட்டை விட்டானே. ஆமா அந்த கண்ணாடி பவுட்டான். அந்த படுபாவி சனவளத்தை போட்டு அவன் தாய கட்டி விட்டுறானே. முதல்ல போய் முன்னாடி டேபிள்ல உட்கார்றான். ஆமா கொட்டிக்கிறான். அம்மா என்றைக்கா இருந்தாலும் நீ எப்படி பகடை ஆடினாயோ அந்த கை இருக்கின்றது அந்த விரல்ல ஒரு விரலை நறுக்கி ஒவ்வொரு விரல அது எட்ட போய் துணிக்கிட்ட நீ கண்ணால பார்க்கணும். ஆமா அது துடிச்ச உடனே மறு விரல நறுக்கணும். அது போய் வீழணும். அது மாதிரி 10 வரையும் நறுக்கி அந்த சிவப்பு கோடு இருக்குதா ஜகுனி சிவப்பு கோடு அந்த சிவப்பு கோட்டி மேலே ஒற்றை வெட்ட வெட்டி மாய்க்கிறேன் ஏன் சபதம் டாது. நீ கூட வரியா? அப்பேற்பட்ட சபதம் ஏற்பட்டு அந்த வகுப்பனா கிளியா பாத்துக்கிறேன். ஆமா அப்பேற்பட்ட நாங்க 5 பேரும் சபதம் ஏற்றோம். எப்ப தூதுபடியா அண்ணா பாரு அப்பொழுது நாங்க 5 பேரும் சபதம் செய்தோம். அந்த தகுனி வந்து வர ஞாயிற்றுக்கிழமை 11-12 மணிக்கெல்லாம் வெட்டி போட்டோம். விடுவானா அந்த ஜகுனிக்கு ஒண்ணும் தெரியாது. காலாகாலத்தில் உணர்ந்து சொல்றாரு நானு திருவனாவன உனக்கு மனைவி 2 போயிட்டு
இதெல்லாம் ஒரு 2 போட்டா இருக்குதா பொய்யால ஜாதகம் இருக்கு அதுக்கு போற முன்னாடியே உனக்கு வந்துக்கிறேன் இந்த நேரத்துக்கு எவன் உள்டாம வலிக்கிறானோ போகும் போடாடி கேக்குறா கேட்டா செய்த பத்தியா இன்று என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு வரான். என்ன யாரு? துரியோதனன். எங்க தாத்தா கிட்ட போய் கேட்டு நான் தான் சாஸ்திரம் சொல்லத்துல வில்ல ஆமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இப்ப வந்து கொண்டே இருக்கிறான். துரியோதனன் வந்து நேக்குறான். ஏன்னு கேளு. சாஸ்திரம் என்பது பொது, தடாகம் என்பது பொது, கல்வி என்பது பொது, இது 3 கோவில் என்பது பொது. இந்த 3மே பொதுதான், பொதுவான சொத்து. ஓர வஞ்சனை செய்யப்படாது. அவனை நேரு ஓர வஞ்சனை சொல்றாலும் நான் கிடையாது. அந்த வௌத்தர மாதிரி நம்ம ஓர வஞ்சனை பண்ணக்கூடாது. ஆமா. ஆனா இப்ப வந்து கொண்டே இருக்கிற யாரு? துரியோதனன். அவன் வந்தா பிறகு பேசிக்கலாம். யாரு வராத பார்க்கலாம். விடுதியை பாத்தியா? இவர சாரியா இருக்கு பாரு. அப்படியே வரிசையா சாரியா இருக்கு. நேரம் என்னடா இருக்கும்? நேரம் பாதி நேரம் வந்திருக்கிற இடம் எந்த இடம்? எதிராளி கிட்ட வந்து பொகையாளி. பொங்காளி. ஆமா. ஜோதி 15 பாதி ராத்திரி வந்துக்கிறான். ஏய் ஓ 5 விடுதி இருக்குதா? இருக்கு. அதுல தர்மன் எந்த ரூம் அதுக்கு பக்கத்துல பீமா அவனுக்கு அதுக்கு பக்கத்துல பீமா அதுக்கு பக்கத்துல அர்ஜுனா அதுக்கு பக்கத்துல லகுலா கடைசியில சகாதேவா அந்த சின்ன பையன் ஒரு வேலை அப்படி மாறி இருந்தா அப்படி எப்படிதான் அவட வீட்டை கூட மாத்தின்னு இருப்பாங்க. எப்படி மாத்தி இருக்கான்? எப்படி அப்படி இல்ல. எப்படி இருந்தாலும் மேலண்ட தருமனுக்கு தான் போகும் பாகம். ஆமா. அவன் ரூமு தான் அங்க இருக்கா. அதுக்கு பக்கத்துல அங்க வரும். அப்படிதான் படிப்படியா இருக்கான். வடக்கால பறந்து பாகம் இருக்கா, வடவண்ட பரம் தருமனுக்கு. ஆமா. மேலண்ட பரம் பாகம் இருக்கா, மேற்கதான் இருக்கு தருமனுக்கு. நீதான் என்ன பண்ற? நான் என்ன சொல்றேன் கேளு. சொல்லு. எவன் எந்த வீட்டுல இருக்கிறான்னு எவன் கண்டான் இந்த நேரத்துல அதனால தருமருக்கு பக்கத்துல தானே பீமை வீடு இருக்கான். ஆமா. அவன் வீட்டை போய் கதவு தட்டு. அந்த போயாத கதவை தட்டிட்டீங்க. அவனு வர மாட்டான். எங்க வந்துன்னு கேப்பான். இது போல உங்க தம்பி அதோட என்ன உயிரோட கொஞ்சம் பள்ளத்துல தள்ளி மட தள்ளிட்டு வந்துடுறோம். தம்பி சகாதேவன பார்க்க வந்துட்டா. தம்பி எங்க இருக்கிறான்னு சொல்றா. தம்பி அவனு பீமனை கேட்டா அவன் சொல்லிட்டு போறான். அதோ இருக்கிறோம். அந்த மாதிரி மாறாட்டமா போயிருவோம். ஆமா. நாம வந்திருக்கிறது பாதி நேரம். யாருக்கு தெரியக்கூடாது. வகையான இடத்துல வந்திருக்கோம். சாத்திரத்தை மட்டும் ரகசியமா உள்ள ரூம்ல போய் எல்லாரும் அந்த 5 கதவு தட்டி பாத்தீங்க போ. ஏந்திருக்கிறானா அப்படி போவாங்களா? ஆகத்தை பார்த்தா வடக்கால வரணும்னா தருமனுக்கு தருமம் அது பக்கத்துல கடைசியில அதே ரொம்ப தான் தேடிப்போம். அந்த சின்ன போய் ரூம் மட்டும் போய் இப்படி தட்டி உங்க அண்ணன் வந்துக்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரியா? சரி
தெரியலையே, அது எப்படி யாரு அதான் சகாதேவா எங்க இருக்கிறானோ வீட்டுல இருக்கிறானோ எங்களை வெளியே எங்களை போயிட்டானோ கதவு தட்ட சொல்றாங்களோ அந்த ஆளு போய் கதவு தட்டி தான் பாக்குறேன். அது என்ன கழுவடா தேக பழைய ஐயா சின்னவரே சின்னவரே யாரது யாரது நம்ம 3 நாளைக்கு முன்ன உட்காந்து சாப்பிட்டு குடிச்சுமா என்ன சொல்லுங்க வந்து இருந்தாங்க உங்க அண்ணன் யாரு துரியோதன மன்னன் துரியோதன மன்னன் ஆமா எங்க உள்ள பாக வந்துக்கிறார் எங்க வெளிய வெளிய நின்னுக்கிறார் சாப்பிடுங்க அண்ணா நாட்டுக்கு பேரரசனாச்சு அத்தினாச்சு கதித்தனாதிபதியாச்சு ஆமா ஓ வந்துட்டோம் தண்ணி குடுக்கறானேன்னு கவனத்து வாங்கி குடிக்கவே கூடாது. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு விஷம் சாப்பாடு போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு கலந்துருப்பாங்க. கட்டிப்போ ஐயா இல்ல அதேதான் அவனு கூட அவன் குடிச்சு பார்க்க சொல்லு நீ நம்ம சாப்பிடுறியா நீ குடிச்சிருப்பாங்க. அம்மா பாசமா ஐயோ அண்ணன் வந்துட்டாரு அண்ணன் வந்துட்டாரு அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து குடுக்குறீங்க பதட்டமா கொடுக்கணும் கதித்தனாதிபதியாச்சு ஆமா அத்தினாபுரத்துக்கு எப்படி படுத்த மன்னனாச்சு ஆமாங்க அப்பேற்பட்டாலும் இந்த ஏழை குடிசை தேடி வந்திருக்கிறாரு சின்னவன் குடிசை தேடி வந்திருக்கிறாரு அப்படி என்று அம்மா பாசமா பணிவா கொடுக்குறான் அவருடைய தம்பி ஏன் தப்பி எழுதி எழுப்பாட்டு வச்சுமா எழுதி என்ன சத்து கிடந்து அதான் குடத்துல தண்ணி வச்சுக்கலாம். குடத்துல தண்ணி தண்ணி வச்சு ஐயா ஊட்டி வைக்கியா அங்க தண்ணி யாருக்கு ஊட்டி விட்டா கொடுத்தா அண்ணா சொந்த தம்பி அண்ணா வாங்க அண்ணா வாங்க சிம்மாசனம் போட்டு இருக்க பேர் அமருங்கள் உட்காருங்கண்ணா உனக்கு எப்படி தோணுது என்னங்க தட்டி பாக்குறா ஓ சிம்மாசனம் போட்டாலும் அப்படியே போய் அது எவ்வளோ இருந்தாலும் இருக்கும் ஏற்கனவே நம்ம பொய் சிம்மாசனம் போட்டோம் போடா எப்படி எங்க அண்ணன் இருக்கின்றாரு தர்மராஜு அவரேதான் அதே மாதிரி வந்து அமைச்சிருக்காரு அவரு ஒரே சமம் ஆமா ஒரே சமம் பாகுபாடு கிடையாது ஆமா ஆமா எனக்கும் அண்ணன் தான் எங்க 5 பேத்துக்கும் இவர்தான் அண்ணன் மூத்த அண்ணன் ஓ அண்ணா அண்ணா நீங்க சந்திர குலஜீரனே சந்திர குலஜீரனே சாராஜலோலனே சாராஜலோலனே உன் தாரினைக்கு ஒரு கோடி சரணம் அடியே
அரேக கோடி வணக்கம் ஏத்துறா கண்ணு ஏத்துறா வணக்கம் வணக்கம்ண்ணா எங்க அண்ணடா எங்க அண்ணன் எங்க அண்ணன் சகாதேவா அண்ணா ஆமா நான் வந்திருக்கீங்களே எதுக்காக என்ன காரணம் என்ன விஷயம் சொல்லுண்ணா என்ன காரணம்னா இரவு நேரத்துல வந்துக்கிறீங்களே இந்த இரவு பரிகாரத்து வந்திருக்கீங்களே என்ன காரணம் என்ன விஷயம் அண்ணன் வந்திருக்கிறாரு ஐயோ நம்ம வீட்டை தேடி கடி தலாதிபதியாச்சு எதுக்கு வந்துக்கிறாரு ஆட்டு வரக்கூடிய துரியோதன் அண்ணன் இந்த ஏழை குடிசைக்கு வந்திருக்கிறாரு என்னன்னா என்ன காரணம்னா ஐயா இந்த வாடா நீ ஏன்டா பண்ணியாட்டம் கத்துற பொறுமையா பேசுறா பொறுமையா ஆமா ஆனா அண்ணன் வந்துக்கிறேன் சாஸ்திரம் கேட்கறதுக்குடா தம்பின்னு சொன்னா அண்ணன் வந்துட்டாரு சந்தோஷமா சாஸ்திரம் பார்த்து நாலு தேதி திதி நட்சத்திரம் பார்த்து கொடுத்தாச்சு சொல்லிட்டா ஏதாவது கோபமா பண்ணிட்டு அதுக்குதான் பயப்படுறீங்க ஆமா அதெல்லாம் தைரியமா கேளு அதெல்லாம் தைரியமா கேளு ஒண்ணு சொல்ல மாட்டோம் அப்படியா ஆமா அண்ணா என்னன்னா என்ன காரணம் இரவு பணி நேரத்தில் வந்திருக்கீங்களே என்னென்ன காரணம் அண்ணா அண்ணன் வந்திருக்க ஆமா வந்திருக்கீங்க எதற்காக என்ன காரணம் உங்களுக்கு எனக்கு இருப்பது உனக்கு தெரியும் அது தெரிஞ்ச விஷயம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் யாரும் ஆமா விரோதம் தெரியாத அதனால சாஸ்திரம் ஒன்னிடத்துல கேட்கலாம் வந்திருக்க என்னது சாஸ்திரம் ஆமா கேட்பதற்காக என்ன தேடி வந்திருக்கிறாரா ஆமா அண்ணா நீங்க என்னம்மா துணிந்து வந்தீரோ Oh,
வந்திருக்கேன்னா ஆனா ஒண்ணு நான் சாத்திரத்தை சொல்லுவேன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்பினது யாரு? உலகத்துல எப்போ ஜோதிடன் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. சாஸ்திர வல்லவன் உனக்கு ஆமா 886 வயது வளர்ந்த வித்வாச்சாரி இருக்கின்றாரு. ஆமா நம்ம தாத்தா. ஆமா நம்மளுக்கு தாத்தா. நம்ம தாத்தானா? நம்ம தாத்தா. ஆனா துரியோதனா எவ்வளவு பேர் இருந்தாலும் சகாதேவ சௌஷ்டிரத்துல திறமை உள்ளவன். அவனை விட மிஞ்சி மற்றவர் யாரும் அவளுக்கு திறமை இல்ல. அதனால அங்க சென்று சாஸ்திரம் கேட்கலாம். கேட்டா அவன் தவறு இல்லாத சொல்லுவான். தாத்தா தாண்டா தம்பி தாத்தா இது பேர் சொல்லி இருக்கின்றாரு. அண்ணா நீங்கள் நாடு நகராண்ட மன்னாரு அச்சினாபுரமும் 66,000 வீதிக்கு 66,000 வீடு. அந்த 66,000 வீதிக்கு சொந்த காலராச்சு, தலாதிபதி ஆச்சு, துரியோதன மன்னனாச்சு, வணங்காபுரி சேகரனாச்சு. அப்பேற்பட்டாரு என்கிட்ட சாஸ்திரம் கேட்க வந்து இருக்கீங்களே அண்ணா. நான் சாஸ்திரம் சொல்லுவேன். அந்த ஆடு ஒப்பாரமா சொல்லுவேன். சொல்லு. சாஸ்திரம் சொன்னா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த 2011 நேற்று படித்த பரமக்கரவர் இருக்கின்றாரு. அன்னவருக்கே நான் சாஸ்திரம் சொன்னா அவருக்கு 4 8 சாஸ்திரம் பார்த்து தேதி திதி நட்சத்திரம் எல்லாம் வச்சு சொல்லுவேன். எல்லாம் வச்சு சொன்னா அந்த தவறாமல் செய்தா ஜெயம் உண்டாகும். அந்த பரமக்கரவர் சிறமே உன் தலையில் காலடிக்கு வந்துடும். அப்பேற்பட்ட ஜாதகம் பார்த்து ஜாதகம் கடிச்சு ஆனா நான் சொல்லுவேன். நீ நம்புவியா? நான் எந்த பாரபட்சம் இல்லாம நான் சொல்லுவேன்னா ஆனா நீ நம்புவியா? தம்பி அண்ணா உன்னிடத்தில் பஞ்சகம் இருக்கா? அதனால அதை நம்பிதான் வந்திருக்கேன். அதை நம்பி நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. அப்படியா? ஆமா. சாத்திரம் கணிந்து சொல்ல வேண்டும். ஆமா. அப்படி எதற்காக சாத்திரமாக வந்திருக்கீங்க? ஓ அப்படியா? ஆமா. ஏ மதி,
கொஞ்சம் வரியா இதோ வந்துங்க. எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? எந்த திதி எந்த திதி? என்றைக்கு பலியை வைத்து சண்டை ஆரம்பித்தா அந்த தருமராஜு சிரம் தானோத்து கீழே உயரும். அதுக்குதான் நாள் நட்சத்திரம் தேதி. ஏங்க, இவர்தான் உன் அண்ணன். ஆமா நீதான் அவருக்கு தம்பி. ஏன் தம்பிடா ஏன் தம்பி உன் அண்ணன். அண்ணன் ஆ, அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அண்ணனேதான் அண்ணனேதான் நீ நினைக்கிற. ஒண்ணு கிடையாது வேற வேற இல்ல, வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணு ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்படின்னு நீ நினைக்கிற. நான் நினைக்கிறேன்டா உன் சொந்த அண்ணன் என்ன பண்றான்? ஆமா தர்ம தலை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட நாள் கேட்கறான். போன பொண்ணு தலை எடுக்க நாள் கேட்கறாங்க என்ன சொல்லுவோம் நம்ம நீதி நேர்மை நியாயம். ஏன்னு கேட்டா நாம தடாகம் என்பது பொது. பொது. கல்வி என்பது பொது. பொது. சாஸ்திரம் என்பது பொது. பொது. நாம வாழ வைக்கமா ஏங்க, சொல்லக்கூடாது. நம்மள நம்பி தோஞ்சி கேட்க வேண்டாம். போற வந்தனியா செய்யவே கூடாது. சொல்லக்கூடாது. நம்மள நம்பி நம்ம அண்ணா வந்திருக்கின்றார். வந்திருக்கிறார். ஒரு வந்தனை நம்ம செய்யலாமா? சொந்த அண்ணனை தான் கேட்க வந்துக்கிறாரு. ஆனா ஒண்ணு ஆ. நம்மளுக்கு மூதாஜா இருக்கின்றாரு ஆ. தாத்தா ஆ. 886 வயது வரைத்த வித்தாச்சாரி. அவரே சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னா ஆ, அப்ப எம்மா இது இந்த எந்த விஷயத்துக்கு வந்திருக்கணும்? எம்மா பெருமை அல்லவா? ஆமா ஆ? ஆமா. அதனால அண்ணா தம்பி உங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி ஆமா. என்னுடைய அண்ணன் தர்மன். தர்மராஜ் எந்த நட்சத்திரம் ஆ. எந்த திதி திதி. எந்த நாள் நாள். எந்த தேதி தேதி. அதுல கடமலியை ஊட்டி சண்டை ஆரம்பித்தால் தருமராஜு சிரம் தானோத்து கீழே உயரும். ஆ, அப்பேற்பட்ட நாள் நட்சத்திரம் பார்த்து குறித்து கடிதம் பண்ணி எனக்கு கொடுக்கும். கணக்கறிந்து சொல்ல வேண்டும். ஆ. இந்த வரையில் எந்த நம்ம பஞ்சாமா? டேய், நீங்க படிச்சவர் தானே? ஏய், படிச்சவர். வந்து எல்லாம் எப்படி பாக்குறா? படிச்சவரான்னு கேளுங்க. சாஸ்திரம் பாக்குறது படிக்காத வந்திருக்கோம். அதானே. அண்ணா தம்பி சொல்கிறேன் கேளுங்கள். சொல்லுப்பா. அண்ணா ஆ. நாளைய தினத்தில் ஆ. தனுசுதனில் நாளை இரவு ஆ. அமாவாசை புண்ணிய காலம். அமாவாசை புதிய காலம். நாளையில் அமாவாசை புண்ணிய காலம். சரி அமாவாசை புண்ணிய காலம் என்று ஆ. ராத்திரியில் ஆ. அர்த்தஜாமத்தை ஒட்டி அட்டஜாமத்தை ஒட்டி அர்த்தஜாமத்தை ஒட்டி சிம்ம லக்கினத்தில் சிம்ம லக்கினத்தில். ஆமா ஆ. சிம்ம லக்கினத்தில் ஆ. அந்த சிம்ம லக்கினத்தில் ஆ. 9 கிரகம் இருக்கின்றது. ஆமா 9 கிரகமும் சரிநிலை பெறுகின்றது. சரிநிலை பெற்றிருக்கிறது. ஒரே நேர்கோட்டில் வருகின்றது. அட்டஜாமத்தை ஒட்டி ஒட்டி சரி சரி நிலையில் வந்தால் ஆ. அதிலே 3 கிரகம் ஆட்சி உச்சமா வருகிறது. ஓஹோ உச்சமா வருது. ஆமா சரி அந்த ஆட்சி உச்சமா வருகிறது. ஆ. அந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுமா? அந்த கிரகம் ஆ. ஒருத்தவன் ஜாதகத்தில் இருந்தா இருந்தா நட்பு கூட பகையாயிடுமா? வகையாயிடுமா? எப்படி? ஒரே நேர்கோட்டில் இருந்தா 3 கிரகம் இருக்கின்றது. இருவர். அந்த கிரகம் அவன் ஜாதகத்தில் இருந்தா இருந்தா அவன் எம்மா பாசம் உள்ளவனா இருந்தாலும் இருந்தாலும் அந்த நட்பு எதிர்ப்பாம ஆயிடுமா? பகையாயிடுமா? ஆயிடும். ஒருத்தவனோட ஒருத்தன் வெட்டி செத்துருவான். அப்பேற்பட்ட கிரகம் 3 கிரகமும் ஆட்சி உச்சத்தில் வருகின்றது. உச்சத்தில் வருகின்றது. சரி. ஆனா உச்சத்தில் வந்தால் அந்த நேரத்தில் சத்துரு சங்கார யோகம் பிறக்கின்றது. ஓ சத்துரு சங்கார யோகம் வருகிறது. அந்த நேரத்தில் 33 லட்சணமுடைய 32 லட்சணமுடைய அவன் எதிர்ரோமம் படைத்த புண்ணியவான் எதிர்ரோமம் படைத்தவனை கொண்டு வந்து காளிகா தேவிக்கு பலியூட்டினால் நெருங்கிடுங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய விளக்கம் அண்ணா தேங்காயை மானு கொல்லுமா, தேடனை உடுப்பு கொல்லுமா, போதிய யானை தன்னை போதிய சிங்கம் கொல்லுமா, அங்காரமரியா இல்லை அறுபத்தை தேரை கொல்லுமா, வந்துவிடும். நீங்காது நீங்கடித்தால் நெருங்கிது ஜெயம் தப்பாது. அது எப்படி தெரியுமா? நான் குறிச்சு கொடுக்கிற பாரு அந்த லட்சணம். ஆமா அந்த லட்சணம் தவறாத நீ பலியூட்டினால் காளிகா தேவிக்கு அந்த லட்சணம் தவறாமல் எதிர்ரோமம் உள்ளவனை கொண்டு வந்து பலியூட்டினால் பலியூட்டினால் தேங்கையோ தேங்கையை மானுதான் போய் கொள்ளும்.
மான் கொண்டுடும். மானு அது அப்புறம் வேடனை உடும்பு கொள்ளும். உடும்பு கொள்ளும். ஆ. எங்கய மானு கொள்ளுமே தவிர ஆ. நான் சொல்ற வைக்கிறாச்சு ஆ. நீ பலி ஊட்டினால் ஆ. அந்த மானு போய் வேங்கையை கொண்டுடுமா. ஐயோ, ஐயோ, எப்படி? ஆ. வேங்கைனா புலி. ஆ. ஆ? அந்த நட்சத்திரத்துல பலாபலம். ஆமா. ஆ. வேடம் போய் தான் உடுப்பு அடிச்சு சாப்பிடுவான். ஆமா. ஆனா ஆ. நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலி ஊட்டினால் ஆ. பலி ஊட்டினால் ஆ. அந்த உடுப்பு போய் வேலனை கொண்டுடுமா. உடும்பு வேடனை கொண்டுடும். வேலனை கொண்டுடும். அடா, ஆ. ஆமா. ஆ, சரி. டேய் ஆ. அதோட கிடையாது. ஆ. ஓதிய யானை தன்னை ஓதிய சிப்பம் கொள்ளும். யானை சிப்பத்தை கொண்டுடும். ஆமா. ஆ, ஆ. ஏய் ஆ. யானை போய் தான் சிங்கம் போய் தான் யானையை கொள்ளும். ஆமா. ஆனா ஆ. நான் வைக்கக்கூடிய நாளில் பலி ஊட்டினால் ஆ. அந்த யானை வந்து சிங்கத்தை கொண்டுடும். ஆ, 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 ஆ. ஆமா. ஆ, ஆ. அங்காரம் மரியாதைகளை அரவத்தை தேரை கொள்ளும். அரவம் என்பது பாம்பு. பாம்பு பாம்பே தேரைய பார்த்ததுன்னா பாம்பு தான் எடுத்து சாப்பிடும். பாம்பு தான் எடுத்து விழுங்கும் தேரைய. நீ சொல்ற நட்சத்திரத்தில் தவறாத எதிர்பார்ப்பு உள்ளவனை பண்ணி விட்டீங்கன்னா தேர போய் பாம்பை கொண்டு விடும். அப்பேற்பட்ட நேரம் ஆ. நான் குறித்து உனக்கு முகத்தை தந்திருக்கின்றேன். சரி. அந்த நேரத்தில் ஆ. நேரம் தவறாமல் ஆ. எதிர்வாம உள்ள புண்ணியவானை ஆ. கொண்டு வந்து வலியூட்டினால் காளிகாதேவிக்கு ஆ. இது ஜெயம் தப்பாது. அபி, அண்ணா கரெக்டா போட்டியா கணக்கு? கரெக்டா போட்டிருக்கண்ணா. அது எது தப்பு இல்லையா? எந்த தவறும் வராது. சரி. ஆ. போயிட்டு வரட்டா? ஆ. போய் போய் வருமா? போய் வரீங்களா? போயிட்டு வரேன். பேச சொல்லியம்மா. பேருண்ணா ஆ கட்டத்தில் விடுத்தான் மெட்டில் அந்த தடுத்த மட்டத்தில் நிறைய பாண்டவர் மாத்திருந்தார். கட்ட தனத்துக்கு கோவிந்தா நீ அந்த அத்தை செட்டாடு ஆய்வாத்து காத்ததுண்டோ? சிறப்பாளருடைய அனகராக்கிறார். என்ன ஊரு? இதே ஊர். வண்டிய தேடான் பாட்டு சொல்லுதா எழுத்தவர்களையா? சொல்லுவோம். தேவேந்திரா. தேவேந்திரன். ஆமா. தேவேந்திரன் என்ன கொண்டாடப்பட்ட ரூபாய் 20. இதோ சகாதேவன் ஆடக்கூடிய இத பிரகாஷியாக கொடுக்கக்கூடிய ரூபாய் 20. அந்த பாஞ்சாலி அம்மன் அவர் பட்டு எடுத்து பால்பாடு வங்கி 20 காணி கொடுக்க மறுகாணிக்கு மலை போடுவனை கிருஷ்ணாவனை கற்பனை. அண்ணா போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரப்பா. சரி போயிட்டு வாங்க. சரி. என்னங்க ஐயா ஏய் அம்மா. ஏ மகாராஜா ஏய் பையா. மகாராஜா ஏ வந்து விட்டேன். இந்த சின்ன பையன் கிட்ட சாஸ்திரம் கேட்கறதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? திருப்பி என்ன பகையாளி ஆச்சா? ஆமா ஆமா அப்ப பார்த்து ஆ அவன் கரெக்டா அந்த 27 நட்சத்திரம் 9 நவகிரகம் 12 வீடு கரெக்டா போட்டு கணக்கு போட்டு கொடுத்துட்டான். சூது கபடி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆமா. ஆ இப்ப எங்க போகணும்? எனக்கு தெரியும். அந்த பையன் இருக்கானே அரவா நாகப்ப நிக்கும். அர்ஜுனுக்கும் மகாராஜா அங்க போனா நம்ம பள்ளி தப்பாதோ யாராடி முத அவளை செல்ல மாட்டாடே. அப்பா வச்ச நானு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நான் கூட வரேன். ஆனா உன்னை பெரிய கட்டி தோத்து மூட்டையில வச்சு கட்டின மாதிரி தான் ஒண்ணு கூட இட்டு போனா. மகாராஜா நான் பாத்துக்கிறவா அப்படியா? புறப்படு. எங்களுக்கு எதிரி என்ன தேடி வச்சுக்கியா? ஆளாத்த கையிலே வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம காரியம் காயணுமே. அறிமுகம் போ. எப்படினாலும் அந்த பையனுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி போட்டு என்ன போயிட போற. இல்ல நான் சரி கட்டுறேன். உங்க அப்பா உங்க பெரிய பண்ணி நீ கொஞ்சம் பச்சா அப்படி. நான் சரி கட்டுறேன். நீ பயப்படாத. சரி.
துரியோதன மன்னர் அரவான தேடி வர இது அரவ பாலம் தற்பா